இரண்டாவதாக முடிவான ரட்சிப்புக்கு தகுதி அடையும்படியான சுவிசேஷம் வெளிப்படும் ராஜ்யம் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். Number 2, the preaching of the gospel of the kingdom has to be preached to all the nations, to all the people. That has to be take place. ஆண்டவருடைய வருகை இருக்க வேண்டும் என்றால் முடிவான காலத்தில் வெளிப்பட தேவ நியமத்தின்படியான ரட்சிப்பு முடிவான காலம் வரைக்கும் நிற்கின்றவர்களுக்கு அது நிறைவேற வேண்டும், பூர்ணமடைய வேண்டும், பூர்ணமான ரட்சிப்பை அடைய வேண்டும் என்று முதலாவது காரியம் அறிவிக்கப்படுகிறது. For the end of the days to be take place, for the end to come, people have to stand fast in their faith until the end. They have to keep their faith and keep their salvation till the end. அவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படும்படியான சுவிசேஷம் ராஜ்யத்திலிருந்து வெளிப்பட வேண்டும், அந்த ராஜ்யம் எழும்ப வேண்டும், ராஜ்யத்திலிருந்து வெளிப்படும் முடிவான ரட்சிப்புக்குரிய நற்செய்தி வெளிப்பட வேண்டும் என்று தேவன் சொன்னார். And the gospel about the kingdom of God also needs to be preached to every creature, to every nations. This preaching of the gospel has to be spread out to every individual. Then the end will come.